பீனல் கிளாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 செகண்டில் மூச்சு மாற்ற முடியும். பீனியில் ரொம்ப ஈஸியாக மாற்ற முடியும். அட்டன் டைம் மாற்றணும் அப்படின்னா யாருக்கு ஐயா மாறி இருக்கு? ஏன் மாறிடுச்சுங்க ஐயா, இப்ப வலது பக்கம் வருது மூச்சு. இது பீனியில் பண்ண முடியும், ஈஸியாக பண்ண முடியும். இதுல ரொம்ப சிறப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா ஐயா, இது இந்த பீனியில் இது ரொம்ப சிறப்பு. நின்ன இடத்துல மூச்சை மாற்ற முடியும். எப்படிங்க? நீங்க உங்க உடலை விட்டு வெளியே மனசால போயிருக்கீங்க, அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார் ஃபுல் பாடி ஃபீல் பண்ணேன் சார். உங்க உருவம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 வரும் உங்களுக்கு சுத்தி நிக்கிற மாதிரி, லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று, ஃப்ரண்ட் ஒன்று, பேக் ஒன்று நிறுத்த முடியும். இந்த முன்னாலே பின்ன எல்லா 4 சைடுல ஃபீல் பண்ணேன் சார். என்னோட நானே நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் சார். இந்த பீனில் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, வாசியோட பவர்ஃபுல்லானது. இது ஒரு மனிதன் உடல்ல கூட போயிட்டு வர முடியும். பாடியில வந்து முன்னால உடம்பு முன்னால பின்னால போச்சு. ரைட் எக்ஸாக்ட்லி, அது சூப்பர். இப்ப சரக்கலை தெரிஞ்சவங்க இதுல வாங்கி இருக்கிறவங்களும் சரி, வாங்காதவங்களும் சரி, வாங்கினவங்களுக்கு தான் அது அதிக புரியும். சில பேர் சொல்றாங்க படுத்தா வந்து மாற மாட்டேங்குதுங்க, இப்படி பண்ணா மாற மாட்டேங்குதுங்க, இப்படி பண்ணா மாற மாட்டேங்குது. விதியை மதியில மாத்துவதுதான் வந்து சரக்கலை. இப்ப அது எதுக்கு இங்க மிங்கல் பண்ணனா, இந்த பீனல் கிளாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 3 செகண்ட்ல மூச்சு மாற்ற முடியும். நீங்க மனசால மாத்துறதுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஆனா பயிற்சி கொஞ்சம் உச்சக்கட்ட நல்லா பயிற்சி பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதுல வந்து பீனில ரொம்ப ஈஸியா மாற்ற முடியும். இப்ப என்ன பண்றீங்கன்னா, அடுத்தது மூச்சு. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு 3 பேர் என்கிட்ட சொல்லுங்க, யாரா? ராஜேஷ் சார், உங்களுக்கு மூச்சு எந்த பக்கம் போகுது? நான் சொல்றேன், உங்களுக்கு இடது பக்கம் தான் போகுது, செக் பண்ணுங்க. கரெக்ட் தான் சார், இடது பக்கம் தான் வருது. முருகானந்தையா, உங்களுக்கு எந்த பக்கம் போகுது? சொல்ல, ஒரு 3 பேரை சொல்லிட்டு நான் அந்த மூச்சு டக்குன்னு மாத்திர சொல்லி தரேன். ஐயா இடது பக்கம் போகுது எனக்கு. அதான் உங்களுக்கு இடது பக்கம், இவர் ராஜேஷ்க்கு இடது பக்கம் போயிட்டு இருக்கு. இம்மா இது சாயம்லாமா? ஐயா சூர்யா பேசுறேன். சரி சூர்யா, நீங்க பேசுங்க. சூர்யா, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எப்ப எந்த பக்கம் போகுது சொல்ல வேணாம். உன் ஊர் என்ன ஊரு? சேலம். சரி, உனக்கு இடது பக்கம் தான் போற மாதிரி இருக்கும், செக் பண்ணிக்கோ. ஐயா ரமேஷ் இடது பக்கம் போறது இல்லையா? சரி, ஓகே. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு போட்டோம் நல்ல விஷயங்கள். இப்ப வந்து என்னன்னா, உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கம், இப்போ உங்களுக்கு எந்த பக்கம் போயிட்டு இருக்கோ, உங்களுக்கு உதாரணத்துக்கு இடது பக்கம் தான் போயிட்டு இருக்குன்னு போயிட்டு தான் இருக்கு, அதான் நல்லா தெரியுது. உங்களுக்கு அட்டன் டைம் மாற்றணும் அப்படின்னா இந்த இடது பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க வலது பக்கம் மாற்றணும் அப்படின்னா வலது பக்கம் உங்களுக்கு தேவை. இந்த பாருங்க, இப்போ நீங்க பண்ண வேண்டியது இப்போ என்ன பண்ணணும்னா, யாருக்கு ஐயா மாறி இருக்கு? ஏன் மாறிடுச்சுங்க ஐயா, இப்ப வலது பக்கம் வருது மூச்சு. சூர்யா தம்பி, உனக்கு எப்படி பாருக்கு? ஐயா மாறி இருக்குங்க ஐயா ரமேஷ். ஐயா ரமேஷ்ங்க ஐயா மாறி இருக்குங்க ஐயா, நல்லா மாறுதுங்க ஐயா. ஐயா இப்பதான் மாறிச்சு. மாறிடுச்சுங்க, இப்ப மாறிச்சு. இப்ப மாறிச்சு. நீங்க காலையோ கையோ தூக்கி போட்டு மாறுறது அது வேற. இது வந்து மனசாலே மாத்துறது, இது ஒரு டெக்னிக்கல். இது பீனில பண்ண முடியும், ஈஸியா பண்ண முடியும். இதுல ரொம்ப சிறப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த பீனில இது ரொம்ப சிறப்பு. ஏன்னா வாசி இது சரக்கலை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் காலை தூக்கி கையில போடணும், காலை தூக்கி இப்படி போடணும், அப்படி பண்ணணும், இப்படி சாரணும், இதை பண்ணணும். நின்ன இடத்துல மூச்சை மாற்ற முடியும். எப்படிங்க? ஓகே, இது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதாவது மாற்ற முடியல, அதுக்காக சொன்னேன். சரி, நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம். இப்போ என்னென்ன சொல்றேன்னா, சிம்பிளா ஒரு இது சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் இருக்கும். அப்புறம் இன்னொன்று மரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரச மரம், வேப்ப மரம், 3 தான் சிறந்தது. இதுதான் 3 பிரபஞ்சத்தில், இது 3 தான் சிறந்தது. அதுக்கு பிறகு தான் மற்ற மரம்லாம். இப்போதைக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது வேப்ப மரம் இருக்குல்ல, வேப்ப மரமோ இல்லை அரச மரமோ, 2 மரத்தில் ஏதோ ஒரு மரம், எது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குதோ, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருக்கிறீங்க, ஏதாவது கொல்லிமலை போய்க்கிறீங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி போய்க்கிறீங்க, இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, இல்லை ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த பூமியில் எங்கே வேணா போயிட்டு இருந்தால் அந்த மரம் உங்கள் மைண்டில் இருக்கா, அதை மட்டும் சொல்லுங்கள். அந்த மரத்தை மைண்டில் நினச்சிக்கோங்க. அந்த மரத்தை மைண்டில் நினச்சிக்கிட்டு இது சூர்யா, நான் சொன்ன மாதிரி பண்ணி எப்படி இருந்தது பாரு. அங்கிருந்து கேட்கும்போது என்ன கிடைச்சது பாருங்க. உடம்பு நல்லா ஜில்லுன்னு பண்ணுங்க. இல்ல, அதுக்கிட்ட நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஆற்றலுக்கு அது கொடுக்கும். நீங்க மனசார கேட்டீங்கன்னா அது கொடுக்கும், ஆற்றல் கொடுக்கும். நீங்க உங்க உடலை விட்டு வெளியே மனசால போயிருக்கீங்க, அது தெரியுமா உங்களுக்கு? கரெக்டா 2 செகண்ட் 3 செகண்ட் தான் அந்த
ஆமா, யார் யாருக்கு புரிஞ்சுது, யார் யாருக்கு உணர்ந்தீங்கன்னு கொஞ்சம் அப்படி டக்கு டக்குன்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். ராஜேஷ் ஐயா, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த இது? நம்ம போக முடியும் ஐயா, நம்ம பீலியிலேருந்து வெளியே போகணும். இதுல இன்னொரு ஐடியா சொல்லுங்க, இது முடிச்சிங்கன்னா அடுத்து சொல்லுவோம். இந்த அரசமரம் டச் பண்ணத்துல வாசம் வந்தது, ஒரு வாசம் வந்தது. அப்புறம் செல்லல, நீங்க அதுக்கிட்ட ஆற்றல் கேட்டாலே கிடைக்கும் உடம்பு ஃபுல்லா. அதாவது வந்து அந்த பீனியில வச்சு வெளியில போறோம், வெளில போன உடனே நாங்க வந்து தெய்வீக ஆற்றல் கொடுங்கன்னா அந்த பீனியில வழியா உங்க உடல ஃபுல்லா ஜில் ஜில் இறங்க ஆரம்பிச்சிடும். இறங்க ஆற்றல் கொடுக்க ஆமா ஆரம்பிச்சிடும். சார், ஆமா சார், ஆமா சார். ஃபுல் பாடி ஃபீல் பண்ணேன் சார். ஆமா, இப்ப வந்து ஏற்கனவே ஒண்ணு சொன்னீங்கல்ல, வரும்போது சூடு ஹீட் பண்ணி விட்ட ஞாபகம் இருக்குங்களா? எல்லாத்தையும் ஐயா ஹீட் பண்ணி விட்டு நம்ம மூலாதாரம் சரக்கெல்லாம் இப்ப எல்லாமே கூல் ஆயிரும். ஓகே ஓகே, கொஞ்சம் ஜில்லு பண்ணி விட்டேன் நான். அப்ப அதுல இப்ப நீங்க ஹீட்டு அந்த மரத்துக்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் ஆற்றல் எடுத்து வந்து உடம்புல விட்டாச்சு. உடம்புல விட்ட உடனே உடம்பு ஹீட் எல்லாம் கொஞ்சம் உடம்பு இப்ப எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. அந்த ஹீட் போயிருக்கும், எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கும். நல்லா கூலா இருக்கு சார், நல்லா கூலா இருக்கு சார். ஓகே, இப்ப யாரு தீனா, உங்களுக்கு ஜெயா ஐயா கேக்குது ஐயா. உங்களுக்கு எப்படி ஓனர் எப்படி பாத்தீங்களா? ஏன்னா ஹீட் ஆயிருந்தா இப்ப சரியா இருக்கும். ரங்கராஜ் ஐயா உங்களுக்கும் சரியா இருக்கும். நல்லா இதா இருக்கு ஐயா, கூலிங்கா இருக்கு. யார் பேசுது, ரங்கராஜ் ஐயாவா தயாங்களா? தயா பேசு. ஓகே, ரங்கராஜ் ஐயா உங்களுக்கு எப்படி இருக்கு? ஐயா நல்லா இருக்குங்கய்யா. அந்த ஹீட் எல்லாம் எடுத்து விட்டுட்டேன் பாருங்க. அதான் இப்ப நீங்க உங்க உடல் நீங்க சரி பண்ணிக்க முடியும். மாத்திரை மருந்து போடுறதெல்லாம் கட் பண்ணிடும், கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிடலாம் நம்ம. ஆமாங்கய்யா. அடுத்தது வந்து சூப்பரான ஒரு விஷயம் சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜேஷ் சார், இது ஒரு புது அனுபவமா இருக்கும் உங்களுக்கு கூட. பீனியில் இவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப கண்ணை மூடிக்கிங்க. நீங்க கண்ணை மூடினாதான் நான் பேசுறதே ஃபர்ஸ்ட் கேட்க முடியும். எதுவுமே நீங்க பண்ணலாம் வேண்டாம். கண்ணை மூடி, நான் சொல்றது கேட்டீங்கன்னா அந்த கவனம் கரெக்டா வேலை செய்யும். கண்ணை மூடிக்கிட்டு மூச்சு ஈத்து நான் சொல்றது மட்டும் காதுல கேளுங்க. அதாவது நீங்க என்ன பண்றீங்க, நான் சொல்லி முடிச்ச பிறகு அப்புறம் பண்ணுங்க. இப்ப மூச்சு மட்டும் ஈத்து விட்டுருங்க, கவனமாட்டு செலுத்துங்க. அதாவது வந்து பீனில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பீனில் இருக்கு இல்லைங்களா, அந்த பீனில் இப்ப போக வேண்டாம், நான் சொல்றது மட்டும் தான் கேட்க சொன்னேன். மூச்சு மட்டும் ஈத்து விட்டுட்டு இருக்கு. அந்த பீனில் இருக்கு இல்லையா, பீனில்னு சில விஷயம் இருக்கு. அந்த பீனில் கவனம் வச்சுக்கிட்டு நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். வாசியில் போகிறது, குண்டலியில் போகிறது, அது ஒரு பக்கம், அது ஒரு சிறந்தது. பட் உங்களை சாதா மனிதனே இது போக முடியும். அது எப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா மரத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க. இப்போ இன்னொரு விஷயம், ஓகே டன், போதும். இப்ப யாருக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சுட்டா சொல்லுங்க. உடம்பு மட்டும் ஃப்ரண்ட் பேக் லைட்டா ஒரு அதிர்வு கொடுத்தது. அதிர்வு இருக்கும். அது ஊஞ்சல் ஆடும் போது வந்து நம்ம வந்து அநாகதத்திலிருந்து பாடி வெளியில போயிட்டு வர மாதிரி நல்லா ஃபீல் பண்ண முடியும். அது மாதிரி யார் ஃபீல் பண்ணீங்க, ஒருத்தர் ஃபீல் பண்ணாலும் போதும், மீதி பொறுமையா பண்ணுங்க, அவங்களுக்கு வரும். யார் இப்ப வந்து ஐயா ரமேஷ் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க ரமேஷ். ஐயா நல்லா ஃபீல் ஆச்சுங்க, நல்லா பாடி ஷேக் ஆச்சுங்க. ஃப்ரண்ட் பேக் ஊஞ்சல் ஆடுற மாதிரி. ரமேஷ்ங்களா? ரமேஷ் வந்து தர்மபுரி. ஆமாங்க, நல்லாவே ஃபீல் ஆச்சுங்க ஐயா. சரி சூப்பர். தெரியும் இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும் அப்புறமா சொல்றேன். தேவையில்லாம போய் எங்கேயா பயன்படுத்தினா அப்புறம் அங்கே நோய் கர்மாவெல்லாம் தூக்கிட்டு வந்துருவீங்க. எப்படி எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டு ஞாபகமா கேளுங்க ரமேஷ். போகும்போது என்கிட்ட கேட்டுருங்க, இப்ப முடிக்கும் போது என்கிட்ட கேட்டுருங்க. நான் சொல்லி தான் கொடுத்தேன் என் மேல. அது ஒண்ணு. அடுத்தது இப்ப ரமேஷ், உங்களுக்கு ராஜேஷ் நீங்க எதை சொல்ல வந்தீங்க? பாடியில வந்து முன்னால உடம்பு முன்னால பின்னால போச்சு. ரைட் எக்ஸாக்ட்லி. அது சூப்பர், வெரி நைஸ். ஆமா, இப்ப அப்படியே பாருங்க, உருவத்தை 5 ஆக்குவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குது, இல்லை நிறைய விஷயம்லாம் இருக்கு. உருவத்தை உங்க உருவம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வரும் உங்களுக்கு சுற்றி நிற்கிற மாதிரி. லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று, ஃப்ரண்ட் ஒன்று, பேக் ஒன்று நிறுத்த முடியும். அப்படின்னா ட்ரை பண்ணி பார்ப்போம், யாருக்கா ட்ரை பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே அவங்க போங்க, பீனிலுக்கு போங்க. போதும். எப்படி இருந்தது ஃபீல்? எப்படி இருந்தது இந்த லாஸ்ட்? இந்த முன்னாலே பின்ன எல்லா 4 சைடுல ஃபீல் பண்ணேன் சார். என்னோட நானே நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் சார். நல்லா எனக்கு ஃபீல் பண்ணேன். உங்க ஊரு வேற எதுவுமே யோசிக்க கூடாது. உங்க ஊரு, உங்க முகத்தை தெரியும் பாத்துருக்கீங்களான்னு தெரியல, அப்புறமா சொல்றேன். இப்ப இந்த பீனில்னு சொல்றேன் இல்லைங்களா, இந்த பீனில் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. வாசியோட பவர்ஃபுல்லானது. இதை வச்சு எவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வரலாம், அண்ட சராசரத்துக்கும் போக முடியும். அது நேரம் வரும்போது சொல்றேன். இப்போதைக்கு வந்து சிம்பிளா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் உடல்ல கூட போயிட்டு வர முடியும். ஒரு மனிதன் உடல்ல கூட போயிட்டு வர முடியும். ஆனா வந்து அது போறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அப்படிதான் நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம போயிட்டோம். அப்படி கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற பாவத்தை எல்லாம் அழிட்டு விட தேவையாது நமக்கு. இது நமக்கு தேவையில்லை. அது மாதிரி வந்து அடுத்தவங்க உடல்ல கூட போயிட்டு உடலை குணப்படுத்த முடியும்.
அதாவது வந்து முகம் மட்டும் இருந்தால் போதும். உதாரணத்துக்கு இப்போ வந்து முருகானந்த ஒரு உடலை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் அவர் முகத்தை பார்த்துட்டேன் இல்லை ஃபோட்டோவை பார்த்துட்டா போதும். அவர் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வந்து அவருக்கு ஏதாவது உடம்புல வலியோ இல்லை ஏதாவது பிரச்சனையோ இருந்ததுன்னா அவர் உள்ளே போயிட்டு ஆற்றல் அவர்கிட்ட இருக்காது, தவசாலிக்கு ஆற்றல் இருக்கும். அப்போ அந்த பீனிலேருந்து கொண்டுட்டு போயிட்டு அவர் உள்ளே பூரணும். அவர் உள்ளே பூந்துட்டு அவர் உள்ளே ஃபுல்லாக ஆற்றல் ஃபுல்லாக கொடுத்துட்டு வர முடியும். கொடுத்துட்டு வரும்போது காலையில் எழுந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். ஆனால் நம்ம அது போகிற நேரத்தில் அந்த மனிதர் அவர் தூங்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் அந்த நைட்டு நேரத்தில் பயன்படுத்துவாங்க. அது மாதிரி நல்லதுக்கு பயன்படுத்தணும், கெட்டதுக்கு பயன்படுத்தணும், அவன் அழிஞ்சு போயிடுவான். அதையும் சொல்லிட்டு அழிஞ்சு போயிடுவான். ஏன்னா ஏற்கனவே பிறந்ததே வந்து பார்த்தீங்கன்னா பாவம் செஞ்சால் தான் அங்கே வந்துருக்கிறான். திரும்பியும் போய் பாவம் செய்யக்கூடாது. அதனால் வந்து அதெல்லாம் போகக்கூடாது. ஆனால் நான் போகக்கூடாது. பட் ஆனால் வந்து இந்த சில அது எதுக்கு போகிறதுனா புண்ணியம் செஞ்சவனுக்கு போய் காப்பாற்றுறதுக்கு போகிறது. பாவம் செஞ்சவனை விட்டுட்டு வெளியே தான் பார்க்கணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அடுத்த பிறகு போயிட்டு வரட்டும். அதே மாதிரி வந்து இந்த மரத்திட்ட போய் நீங்கள் ஆற்றில் எடுத்துருவாங்க. அது இயற்கை, நல்லாயிருக்கும், உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக அடுத்தது வந்து இந்த வாசி இதெல்லாம் இப்போதைக்கு மரத்தில் போய் எடுத்துருவாங்க. நான் அப்புறமா ஒன்று சொல்கிறேன். அதே மாதிரி அது ஒன்று. ரெண்டாவது வந்து நான் அடுத்தவங்க உடல்லையும் போயிட்டு வர முடியும். உதாரணத்துக்கு வந்து யார் உடலில் வேணாலும் போக முடியும். வெளியே எப்படி வர்றதுன்னு தெரியணும், வெளியில் வந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியணும். அது இப்போ வேண்டாம், நான் நேரம் வரும்போது சொல்கிறேன். இப்போ மரத்துக்கு போயிட்டு வந்தீங்க, ரைட்டு, பின்னி இல்லை. அது மாதிரி அடுத்தவங்க உடலில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இயற்கை ஆற்றல் இல்லை, பிரபஞ்ச ஆற்றல் இருக்குன்னா அவங்க உடல் வந்து சரியில்லை போகலாம். நீங்கள் போய் அவங்க உடலில் பூந்து ஆற்றல் கொடுத்துட்டு வரலாம். அப்போ அவங்களுக்கு ரொம்ப சரியாயிடும். ஆனால் அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கணும். நம்பர் 1, அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கணும். 1 புண்ணியம் செஞ்சு, இப்போ நானே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், புண்ணியம் செஞ்ச உங்கள் உடலில் மட்டும்தான் உங்களால் போக முடியும், பாவம் செஞ்ச உடலில் போக முடியாது. இதுதான் சத்தியம், இதுதான் பிரபஞ்சம் உத்தரவு. இதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. அப்போ எதுக்காக நீங்கள் போக முடியாதுன்னு சொல்லும்போது போனீங்கன்னா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து பாவம் செஞ்ச உடலில் இருந்துட்டு அவன் போய் சேர வேண்டியவன். அவன்லாம் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்கள் விட்டுருணும் அவனை. அதே மாதிரி வந்து சப்போஸ் அது மாதிரி மீறி போனால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற கர்மாவையும் பிரச்சனையும் மைண்ட் வந்து அவனுடைய கர்மாவை நீங்கள் ஏற்று தான் அவனை வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அவன் புண்ணியம் செஞ்சவனா தான் அவன் கர்மாவை நீங்கள் ஏற்றுக்கிறத பற்றி தப்பு இல்லை. அவன் பாவம் செய்தவனா தான் உங்களை விடாது. அதே நானே போய் சொல்லிட்டே தான். அப்போ என்ன கேட்டால் இதான் அடுத்த உடலில் போக முடியாது. அவங்களோட உடலில் போகும்போது வந்துன்னா நம்மளுக்கு பாதிக்க ஆரம்பிச்சிடும். இது சித்தவங்க கேட்டால் இருப்பான், புண்ணியம் செஞ்சவனுக்கு மட்டும்தான் உதவான், பாவம் செஞ்சு உதவியே மாட்டான், வேடிக்கை தான் பார்ப்பான். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு அது கனெக்ஷன். அது உங்கள் கணக்கு வேறு, என் கணக்கு வேறு, இப்போ சிங்கு கணக்கு வேறு. அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இப்போ ஓரளவு புரிஞ்சிச்சிங்களா இது?